கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கேல கேப்டன்சி மாற்றம், மறுபடியும் எம்எஸ் தோனி கேப்டனாக பொறுப்பேற்கிறாரு. ஆனால் இதற்கு காரணம் ருத்ராஜ் கெய்க்வாடுடைய இன்ஜுரி. நிறைய பேர் என்னதான் தோனியை வரவேற்றாலுமே அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கை கேள்விக்குறியாக போகுதுங்க. இந்த ஐபிஎல் வச்சு தான் இந்தியன் டீமுக்குள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு கனவாக இருந்தது. இப்போ எல்போ ஃப்ராக்சர்னால அவருடைய லைஃப்பும் முடிய போகுது. ஸோ சிஎஸ்கேவுடைய நெக்ஸ்ட் பிளான் என்ன, மீதி இருக்கக்கூடிய 9 மேட்ச்சில் 7 ஜெயிக்க முடியுமா, இதுக்கப்புறம் பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ஒரு 7 மணி பக்கத்தில் ஸ்டீஃபன் ஃப்ளமிங் ப்ரெஸ் மீட்டை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ ப்ரெஸ் மீட் வந்ததுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு 2 மேட்ச் முன்னாடி இன்ஜுரி ஆச்சு. அதுக்கப்புறம் 2 மேட்ச் கஷ்டப்பட்டு தான் ஆனாருங்கிறத பார்த்தோம். ஸோ இருந்தாலும் அது பெருசாக ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. மறுபடியும் இந்த மெடிக்கல் செக்அப் டெஸ்ட் இதெல்லாம் போனதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃப்ராக்சர் தான். ஸோ மறுபடியும் சர்ஜரி பண்ணி இன்னும் ஒரு சில நாட்களுக்கு மேலே டைம் ஆகும். அதாவது ஒரு 2 to 3 வீக்ஸுக்கு மேலே டைம் ஆகும். அதுக்கப்புறம் தான் கியூர் ஆனதுக்கப்புறம் 1 மாதத்துக்கு மேலே ரெஸ்ட் எடுத்து தான் அவர் கிரிக்கெட் வாழ்க்கைக்குள்ளே மறுபடியும் போக முடியும். அதுக்குள்ளே ஐபிஎல்லே முடிஞ்சிடும். மேயோட எண்டு அவருக்கான டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்குள்ளே ஐபிஎல்லே முடிஞ்சிடும். ஸோ இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் ரூல்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் இனி பார்க்க முடியாதுங்க. அவருக்கு பதிலாக ஆண்ட்ரே சித்தார்த் அப்படிங்கிற சின்ன பையன், அப்படி இல்லைன்னா சேக்ரத்தி, ஒரு யங்ஸ்டருக்கு சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதை தாண்டி வேற யாரும் ஓப்பன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதுதான் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இது போக மிடில் ஆர்டர் பிரச்சனை அது இதுன்னு சொல்லி நம்ம நிறைய பேசினாலுமே ஏகப்பட்ட விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கில் தான் வந்து முடியுது. ருத்ராஜுக்கு பதிலாக அந்த இடத்த நிரப்ப போகிறது யாரு, அதுதான் கேள்விக்குறி. ஆனால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, எம்எஸ் தோனி அவர்கள் கேப்டன்சியை ஏற்றிருக்காருங்க. ஸோ அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டாரு. 2023 ஃபைனலுக்கு அப்புறம் போன வருஷமும் ருத்ராஜ் தான் ஃபுல்லாக கேப்டனாக இருந்தார். ஸோ இப்போவும் ருத்ராஜ் தான் இருந்தார். இதுக்கப்புறம் அந்த டீமில் கேப்டன்சி மெட்டீரியல்னு சொல்லி யாருமே கிடையாது. ஒரு தூபே கிட்டையோ, ஜடேஜா ஆல்ரெடி வேண்டான்னு சொல்லிட்டாரு. வேற யாருக்கிட்டையுமே கேப்டன்சியை கொடுக்க முடியாது. கொடுத்தா அஸ்வின் கிட்ட தான் கொடுக்கணும். ஆனால் எம்எஸ் தோனி அவர்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க. மறுபடியும் கேப்டனாக பொறுப்பேற்கிறாரு மகேந்திர சிங் தோனி. ஸோ ருத்ராஜுக்கும் இவருக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, பல எக்ஸ்பீரியன்ஸுங்க. எந்த டைமில் எந்த ஸ்பின்னருக்கு கொடுக்கணும், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், எப்படி செட் பண்ணணும்னு சொல்லி எல்லாமே தெரியும். ஆல்ரெடி போன வருஷம் இதெல்லாமே ருத்ராஜுக்கு சொல்லி கொடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ, ருத்ராஜ் அவனுடைய ஓன் வழியில் வரட்டும், நான் அவனுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன், பட் இருந்தாலுமே எதையுமே கைட் பண்ண மாட்டேன், அவனாவே பார்க்கட்டும்னு தான் சொல்லி தந்தாரு. ஸோ இப்போ அவருடைய முழு வித்தையும் இறக்க வேண்டிய நேரம். ஸோ எந்த டைமில் ஸ்பின்னர் வரணும், எந்த டைமில் யாருக்கு போடணுங்கிற மாதிரி பல யோசனைகள் கால்குலேஷன் பண்ணி வச்சிருப்பாரு. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ ஒரு சமயத்தில் அழுகையும் வருது, ஒரு சமயத்தில் சிரிப்பு வருது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ருத்ராஜ் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்ட் பேட்ஸ்மேனுங்க. கண்டிப்பாக அவர் வேணும். அவர் இல்லாத இடத்த ஒரு சின்ன பையன் எந்த அளவுக்கு ப்ராமிசிங்காக பண்ண போறானுங்கிறது ஒரு டவுட் தான். அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கை அதுவும் ஒரு டவுட் தான். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு அழுகை வருது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, எம்எஸ் தோனி அவர்கள் கேப்டன், மீதி இருக்கிற 9 மேட்சை சிஎஸ்கேவை லீட் பண்ண போறாரு அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ இந்த பிரான்சைஸுக்கு கரெக்டான டைம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். பொறுத்திருந்து பார்ப்போம் தோனி அவர்களுடைய மேஜிக் எந்த அளவுக்கு நடக்க போகுது, சிஎஸ்கே எந்த அளவுக்கு போக போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அப்கமிங் மேட்சஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃப்ளமிங் சொன்ன மாதிரி கேப்டனெல்லாம் மாற்றிட்டோம். ஸோ மறுபடியும் டீமில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும்ங்கிறத சொல்லிட்டாரு. நமக்கே தெரியுது ருத்ராஜோட இடத்துல ஒரு யங்ஸ்டர் வரப்போறாரு. ஒரு திரிபாத்தியோ ஹூடாவோ ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடையாது. ஒரு யங்ஸ்டருக்கு தான் போக போகிறாங்க. அது ஒரு நல்ல சைன். இருந்தாலும் மிடில் ஆர்டரில் விஜய் சங்கருக்கு பதிலாகவும் ஒரு யங்ஸ்டர் வரணும். அண்ட் அன்சுல் கம்போஜ் மாதிரியான ஒரு பவுலரும் வரணும். ஸோ தோனி அவர்கள் என்ன மாஸ்டர் பிளான் போடுறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றின கருத்துக்கள் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.